அவர் வந்து 2 வருஷம் தான் அரசியல் பண்ணாருன்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைய தீர்ப்பு ஃபர்ஸ்ட் படம்னு நினைக்கிறேன். அதுலேருந்தே அவர் அரசியல் பண்ணிட்டு தான் இருக்காரு. எல்லாருமே அரசியல் தெரியுமா, அரசியல் தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஓகேங்களா, எல்லாத்தையும் அரசியல் கற்றுக்க வச்சவர் வந்து தளபதி தான். ஆக்சிடென்டல் சிஎம். ஓகேங்களா, ஏன்னா ஆக்சிடென்ட்ல சிஎம் ஆனவர். எம்ஜிஆர் தான் வந்து அவரை ப்ரொமோட் பண்ணி கொண்டு வந்தார். ப்ரொமோட் பண்ணி கொண்டு வந்தவருக்கே ஆப்படிச்சவர் தான் வந்து கருணாநிதி அவர். தமிழ்நாடுன்னு பேர் வச்சதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக அறிஞர் அண்ணா எந்த அளவுக்கு வந்து ஒரு அவர் பதவியில் இருந்தாலும் செய்ய முடிஞ்சிச்சு. ஆனால் தன் உயிரே விட்டவர் வந்து ஐயா சங்கரலிங்கம் அவர் ஒரு பரதன். ஓகேங்களா, வெறும் செருப்பை மட்டும் வச்சு தான் ஆட்சி பண்ணார். ஸோ அவர் சிஎம் லிஸ்ட்டில் அவரை நம்ம வச்சுக்க முடியாது. படிக்காதவன் வந்து எல்லாத்தையும் படிக்க வச்சாருன்னா அது வந்து ஐயா காமராஜர் தான். அம்மையார் ஜெயலலிதா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மதமாற்றம் சட்டம் கொண்டு வந்தாங்க. அப்போனா வந்து அவங்களுக்கு நான் அகேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம்னா பண்ணியிருக்கேன். ஒரு ஆட்சி கட்டில் ஏறினதுக்கப்புறம் அவங்க சொன்ன வார்த்தை வந்து கேட்டிங்கன்னா எம்ஜிஆருக்கு வந்து எனக்கு வந்து 3வது இடம். அப்போ ஃபர்ஸ்ட் இடம் யாரு சார்? சார், இப்போ தமிழகத்தில் ஆண்ட முதலமைச்சர்கள் ஒரு 8 பேர் வந்து சொல்கிறேன். அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச முதலமைச்சர்கள் 4 பேரை வந்து சொல்லணும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எடப்பாடி. அவர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஆக்சிடென்டல் சிஎம். ஓகேங்களா, ஏன்னா ஆக்சிடென்ட்ல சிஎம் ஆனவர். ஓகேங்களா, அதே அவருக்கு மறுபடியும் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. அதுலேருந்து அவர் வந்து விலகி போயிட்டாரு. ஓகே சார். கருணாநிதி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலுக்கு வந்து இவ்வளோ பேர் வந்து திமுக வந்து அறிஞர் அண்ணா இறக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து பெருந்தலைவர்கள் லிஸ்ட்லேயே இல்லாதவர். ஆனால் அவரை வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் வந்து அவரை ப்ரொமோட் பண்ணி கொண்டு வந்தார். ப்ரொமோட் பண்ணி கொண்டு வந்தவருக்கே ஆப்படிச்சவர் தான் வந்து கருணாநிதி அவர்கள். ஸோ எத்தனாவது பிளேஸில் வைப்பீங்க? மொத்தம் பிளேஸே கிடையாது உங்களுக்கு. இல்லையா? அண்ணாதுரை, சிஎன் அண்ணாதுரை எனக்கு வந்து ஒரு ஆக்சுவலாக இன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை முழக்கம் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் பெரிய பங்கு வந்து சிஎன் அண்ணாதுரை நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து பேர் வச்சதில் வந்து சிஎன் அண்ணாதுரை. அவரை சேர்ந்து வந்து நிறைய பேர் சங்கரலிங்கம் ஐயாவையும் மறந்துட்டாங்க. ஓகேங்களா, இது நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன். தமிழ்நாடுன்னு பேர் வச்சதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அறிஞர் அண்ணா எந்த அளவுக்கு வந்து ஒரு அவர் பதவியில் இருந்தாலும் செய்ய முடிஞ்சிச்சு. புரிஞ்சுங்களா, ஆனால் தன் உயிரே விட்டவர் வந்து ஐயா சங்கரலிங்கம் அவர்கள். அவரே வந்து நினைவு கூர்றேன். புரிஞ்சுங்களா, ஸோ அந்த ஃபுல் கிரெடிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே அறிஞர் அண்ணாக்கே போகுது. ஓகே, அறிஞர் அண்ணாக்கு மட்டும் போகக்கூடாது, ஐயா சங்கரலிங்கமுக்கும் வந்து போடணும் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்டேட் தமிழ்நாடு ஸ்டேட்டு இது பண்ணுற போது நான் சொல்கிறேன். ஐயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 4வது இடம் கொடுப்பேன். 4வது இடம். ஓகே. பன்னீர்செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அம்மையார் ஜெயலலிதா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். புரிஞ்சுங்களா, அவர் ஒரு பரதன். ஓகேங்களா, வெறும் செருப்பை மட்டும் வச்சு தான் ஆட்சி பண்ணார். ஸோ அவர் சிஎம் லிஸ்ட்டில் அவரை நம்ம வச்சுக்க முடியாது. ஓகேங்களா, அது ராமாயணம் உண்மையாக இருந்துச்சோ இல்லையோ, இங்கே வந்து அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அவர் வந்து உண்மையான பரதனாக இருந்தார். ஸோ அவரும் வந்து கணக்கில் சேர்த்துக்க முடியாது. காமராஜர் ஐயா வந்து நான் பார்த்தீங்கன்னா வந்து 2வது இடம் கொடுப்பேன். அதாவது இன்னைக்கு படித்தவன் வந்து படிக்காதவன் வந்து எல்லாத்தையும் படிக்க வச்சாருன்னா அது வந்து ஐயா காமராஜர் தான். அதனால் ஐயா காமராஜருக்கு வந்து நான் 2வது இடம் கொடுப்பேன். ஏன்னா அவரை வந்து நம்ம 10 பேசி தான் கேட்டிருக்கோம். அவரை வந்து நம்ம மற்றபடி வந்து புத்தகத்தில் மட்டும்தான் அவரை வாசிச்சிருக்கோம். அந்த அனுபவத்தை நம்ம நேரில் அனுபவிக்கல. அதனால வந்து அவருக்கு 2வது இடம். ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மதமாற்றம் சட்டம் கொண்டு வந்தாங்க. அப்போனா வந்து அவங்களுக்கு நான் அகேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம்னா பண்ணியிருக்கேன். போராட்டம்னா பண்ணியிருக்கேன் காலேஜ் படிக்கும் போது. புரிஞ்சுங்களா, நம்ம பஸ் ஸ்டாண்டுலனா போய் நின்று போராட்டம்னா பண்ணியிருப்போம். ஓகேங்களா, மதமாற்ற சட்டம், கஞ்சி தொட்டி திட்டம், அந்த மாதிரி வந்து பல போராட்டங்கள் வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டாக பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அதே அம்மையார் ஜெயலலிதா வந்து மறுபடியும் வந்து ஆட்சிக்கு வந்து 2011 அப்போ வந்தாங்க. 2011 அப்போ வந்தப்போ அதாவது
ஒரு ஆட்சி கட்டில் ஏறினதுக்கு அப்புறம் அவங்க சொன்ன வார்த்தை வந்து கேட்டிங்கன்னா, நான் செய்த தவறு வந்து மதமாற்ற சட்டத்தை கொண்டு வந்தேன், அந்த தவறை வந்து நான் திரும்ப செய்ய மாட்டேன். அதாவது அவங்களோட மேனிஃபெஸ்டோல அது கொண்டு வரல. ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சிறுபான்மையர் கூட்டம் ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த சிறுபான்மையர் கூட்டத்தில் வந்து இதை அட்ரஸ் பண்ணாங்க. ஸோ அதை வந்து ஆட்சிக்காக எதையுமே செய்ய மாட்டாங்க, தனக்கு யோசிச்சதை மட்டும் தான் செய்வாங்க அப்படிங்கிறதுல வந்து அவங்கள அதுக்கப்புறம் அதே விமர்சித்த நான் வந்து அவங்கள வந்து நேசிக்க ஆரம்பித்தேன். ஓகேங்களா. ஒரு பெரிய விஷயம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, தன் பதவிக்கு வரத்துக்கு முன்னாடி எல்லாருமே அள்ளி விடுவாங்க, பதவி வந்த பிறகு இதுதான் செய்வாங்க. ஆனால் அவங்க பதவி வந்ததுக்கு அப்புறமே வந்து நான் செய்தது தவறுன்னு சொல்லி ஒத்துக்கிற, செய்த தவறை ஒத்துக்குமோ எது செய்யறதுக்கும் தயங்காத அந்த தைரியம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு 5வது இடம். இல்ல சார், 4 இடம் தான். அவங்கள வந்து 4 இடத்துல தான் வைக்கணும். 2nd 4th சொல்லிட்டீங்க, இன்னும் 1st 3rd தான் இருக்கு. அப்படிங்களா? ஸோ அப்படின்னா 5வது இடத்துல அவங்க இல்ல, பட் 5வது இடம் இருந்துச்சுன்னா அவங்களே 5வது இடம். ஓகே சார். எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆருக்கு வந்து எனக்கு வந்து 3வது இடம். புரிஞ்சுங்களா. 3வது இடத்த எதுக்கு நான் வந்து கொடுக்குறேன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து எல்லாத்தையும் உருவாக்குனார். அவர் வந்து ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் ஒரு பர்சன் வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து எல்லாத்தையும் உருவாக்குனாரு. முதுகுல குத்தவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ஷாக நான் வந்து ஹேண்டில் பண்ணவே இல்லை. புரிஞ்சுங்களா. எனக்கு தெரிஞ்சு வேற யாராச்சும் இந்த மாதிரி இருந்திருந்தாங்கன்னா ரொம்ப ஹார்ஷாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அவர் ஒரு மனிதநேயம், அதாவது காமராஜர் ஐயா கொண்டு வந்த சத்துணவு திட்டத்தை வந்து இன்னும் கொஞ்சம் முட்டையை போட்டு இன்னும் கொஞ்சம் இது பண்ணி அதை கண்டினியூஸாக கொண்டு போனது வந்து எம்ஜிஆர் அவர்கள். அந்த மாதிரி சில விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃப்ரீ ஹேண்டு கொடுப்பாரு. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு வந்து ஃப்ரீ ஹேண்டு கொடுத்து சத்துணவு திட்டத்தில் எம்ஜிஆருக்கு எவ்வளோ பங்கு இருக்குதோ அதே மாதிரி அம்மையார் ஜெயலலிதாவுக்கும் பங்கு இருக்குது. அந்த மாதிரி எல்லா ஸ்கூல்லையும் கொண்டு போய் கொடுத்தாங்க. எனக்கு ஒரு சின்ன யோசனை இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி பேசுறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு அம்மா உணவகம்னு நம்ம வைக்கிறோம். இன்றைக்கி சத்துணவு திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்களை வந்து நம்ம ஸ்கூலில் வந்து டிப்ளாய் பண்ணுறாங்க. சமயத்தில் ஸ்கூலில் வந்து ஸ்ட்ரென்த்து கூட குறைஞ்சி போயிடுது. எல்லாருமே வேறு ஸ்கூலில் எதிர்பார்க்குறதுனால ஸ்ட்ரென்த்து குறையக்கூடாது, பள்ளித்துறை வந்து இன்னும் அதை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அதோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலோட 8லே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா உணவகம் நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஒரு இதுலேயும் வந்து காம்பவுண்டு வெளியில் வந்து அம்மா உணவகம் ஆரம்பிச்சு அந்த அம்மா உணவகத்தோட சாப்பாடே வந்து பார்த்திங்கன்னா அந்த பசங்களுக்கும் ஏன் நீங்கள் கொடுக்கக்கூடாது, டபுளாக இருக்கும்ல. ஓகேங்களா. வெளியில் வரவங்க காசு கொடுத்து சாப்பிடுவாங்க, உள்ளுக்குள்ள இருக்கிற பசங்க சத்து உணவாக சாப்பிட்டுட்டு போகிறாங்க. ஸோ நம்ம வந்து அங்கே கொடுக்குற சமையலுக்கு காசையும் கூட கவர்மெண்ட் கம்மி பண்ணலாங்கிறது என்னோட சின்ன ஆலோசனை. ஃபர்ஸ்ட் இடம் யாரு சார்? ஃபர்ஸ்ட் இடம் நாங்கன்னா சேர்ந்து ஆதரிச்ச எங்கள் தளபதி தான். ஓகேங்களா. ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாரு. எல்லாருமே அரசியல் தெரியுமா, அரசியல் தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஓகேங்களா. எல்லாத்தையும் அரசியல் கத்துக்க வச்சவர் வந்து தளபதி தான். புரிஞ்சுக்கலாம். அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து நம்ம நேசிச்சிருக்கோம். நாங்க கொண்டாடுற சமயத்துல நாங்க ஓட்டு போட்டு நம்ம கொண்டு வந்ததுல வந்து பாத்தீங்கன்னா அது ஃபுல்லா வந்து ஆல் கிரெடிட் கோஸ் டு தளபதி. தளபதி வந்து பாத்தீங்கன்னா ஹி இஸ் அ ஃபோர்காஸ்டிங் பர்சன். ஒரு விசில் சின்னத்தை நீங்க எடுத்தீங்கன்னா கூட இந்த விசில் சின்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிகில்னு ஒரு படம் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் விசில் போடுன்னு கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் அந்த விசிலே வந்து பல முறையில் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஒரு விஷயத்த சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே வந்து காற்றை வச்சு கூட திருடுறாங்கடா அப்படின்பாரு. ஓகேங்களா. ஒரு இலவசம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நேர்முறையான கருத்து இருக்காங்க. அதாவது பொருளாக கொடுக்கறது தான் ஒரு இது கிடையாது. பட் ஆனால் வந்து ஒருத்தன் பொருள் ஈட்டுறதுக்கு கொடுக்கறது வந்து இலவசம் கிடையாது அப்படின்றதுனா வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காரு. எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தளபதி வந்து ரொம்ப அதாவது அவர் வந்து 2 வருஷம் தான் அரசியல் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து நாளைய தீர்ப்பு ஃபர்ஸ்ட் படம்னு நினைக்கிறேன். அதுலேருந்தே அவர் அரசியல் பண்ணிட்டு தான் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு 92 93 ஓகேங்களா. இன்னைக்கு 34 வருஷம் அவர் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அரசியல் நிலைப்பாடு வந்து எப்போ ஸ்ட்ராங் ஆகணும், எப்போ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த லியோ படம் மாதிரி தான் கத்தியை தீட்டிக்கிட்டே இருக்காரு. அதனால அந்த கடைசி 2 வருஷத்துல மேன் ஹூ கட்ஸ் த வுட் ஃபார் 6 hours அதுக்கும் மேன் ஹூ ஷார்பன்ஸ் த ஆக்ஸ் ஃபார் 6 hours ஹீ வில் கட் த வுட் இன் ஜஸ்ட் 1 hourம்பாங்க. அதாவது மொக்க கத்தியை வச்சு வெட்டுறதுக்கு பதிலாக புரிஞ்சுங்களா, நல்ல தீட்டின கட்டியை வச்சு நீங்கள் ஒரே நேரத்தில் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்ற. ஸோ நல்ல தீர்த்தன கத்தி தான் வந்து தளபதி விஜய் அவர்கள்
முதல்வர் விஜய் அவர்கள். ஓகே சார், நன்றி சார். தேங்க்யூ.